ஹாய் ஆல், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆயுத பூஜை vlog. ஸோ எல்லோரும் ஆயுத பூஜை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ எப்போவுமே ஆயுத பூஜை வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ வெஹிக்கிள்ஸையும் வாஷ் பண்ணுவோம், வீடும் க்ளீன் பண்ணுவோம். அதே மாதிரி நான் வீடும் க்ளீன் பண்ணிவிட்டேன். நான் அதை பெருசாக வீடியோ எடுக்கலை, என்னால் எடுக்க முடியல. ஸோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால ஸோ அங்கங்கே சில பிட்ஸ் அண்ட் கிளிப்ஸ் ஆஃப் க்ளீனிங் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெஹிக்கிள்ஸ் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு சொல்லணுன்னு இருக்கேன். நான் முதல்ல வந்து பேக்கிங் வீடியோஸும் வந்து இங்கே தான் ஆட் பண்ணிகிட்ருந்தேன். பட் அது ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். ஸோ அதுக்காக செப்பரேட்டாக வந்து நான் வந்து தனியாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், பேக் வித் சாம் த பேட்டர் பேக்ஸ்டுன்னு. அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அங்கேயும் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கண்டிப்பாக கொடுங்க. அங்கே நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பேக்கிங் பற்றி வந்துட்டுருக்கு. ஸோ அது மோட்டிவேஷனாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ எல்லா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன், ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன், என் கார்ட்லேயும் இருக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்கு வரலாம். ஸோ என்ன தான் வந்து நம்ம முன்னாடியே அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் ஆரம்பித்தாலும் கடைசியில் ஒன்று ரெண்டு விட்டு போகத்தான் செய்யும். அந்த மாதிரி நானும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடியாக இருந்தது. ஸோ ஃபைனலாக வந்து பூஜைக்கு எல்லாமே வந்து செட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் இது வந்து பண்ணும்போதே ஆஃப்டர்நூன் மேலே ஆகிடுச்சு. ஸோ மார்னிங்லேருந்து கொஞ்சம் ஒர்க் இருந்தது, க்ளீனிங் அதெல்லாம் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் தான் வந்து பண்ணோம். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போ பண்ணீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மெயினாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னோடய சன் நினைக்கிறேன். ஸோ அவங்க பாட்டியோட டைகர் பாம் வந்து கொண்டு வந்து பூஜைக்கு வச்சுருந்தாங்க. ஸோ அதை வீடியோ எடுக்கும்போது பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூட்டான விஷயங்கள் நமக்கு கிட்ஸ் இருக்கும்போது நடக்கும் நம்ம வீட்டில். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் நடந்தது. அண்ட் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு பூஜையை. ஸோ ஹிந்துவிசமில் எல்லாத்துக்கும் வந்து தனித்தனியாக வந்து ஒரு பூஜை. ஸோ ரைட் ஃப்ரம் ஒரு வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு கடவுள், ஒரு சன் ஆகட்டும், மூன் ஆகட்டும், பிளானட்ஸ் ஆகட்டும், ஸோ எல்லா விஷயத்துக்குமே நம்ம தனித்தனியாக வந்து நிறைய பூஜைகள் அதுக்குன்னு நம்ம தனியாக ஹானர் பண்ணுறோம். ஸோ அது எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்ச விஷயமா இருந்தது. ஸோ மற்ற இதில் ரிலீஜனில் எப்படின்னு எனக்கு பெருசாக தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எது போராடிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி தேங்காவை உடைக்கிறதுக்கு. ஸோ பெருசான பெரிய தேங்காய் கூட உடைச்சிடலாம் போல இருக்குது. இந்த குட்டி தேங்காய் உடைக்கிறதுக்குள்ளே பாடாப்பட்டுட்டோம். அண்ட் பூஜையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீ கும்பிடுறா கும்பிடலாம். இந்தாங்க குடிங்க, வெளியே போகலாம். ஸோ ஒன் பை ஒன் வீட்டில் சாமி பூஜை ரூமில் பூஜை முடிச்சுட்டு நாங்கள் கீழே வந்து வெஹிக்கிள்ஸ்க்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் இதுவே பார்த்திங்கன்னா 4:30 பக்கத்தில் ஆயிடுச்சு. அண்ட் 5 o'clock மேலே அம்மா வீட்லேயும் பூஜை பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் அதையும் பார்ப்பீங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து எல்லா வண்டியும் எடுத்து நிறுத்திட்டோம். அண்ட் இது எல்லாத்தையுமே இங்கே வந்து எல்லாமே வந்து ஆள் வச்சு க்ளீன் பண்ணிட்டோம். ஏன்னா ரொம்ப கஷ்டம், இங்கே அதுக்கான ஸ்பேஸும் நம்ம கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இங்கே ஆளை வச்சு நாங்கள் வந்து நீட்டாக எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் அப்படி பண்ணிட்டோம். ஸோ இங்கே 2 காருக்கு 2 2 வீலர்ஸ் வந்து இங்கே இருந்தது. அண்ட் பேலன்ஸ் ஃபுல்லுமே அங்கே இருந்தது. ஸோ ஆல்ரெடி எல்லாேருக்கும் ஒரு 2 வீலர் வேணும். அண்ட் காரும் நமக்கு 2 ஃபேமிலிக்கும் வேணும் இல்லையா? ஸோ ரொம்பவே நிறையவே இருந்தது. அது எல்லாத்துக்குமே ஒட்டுக்கா வந்து பூஜை பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் மாலை இந்த மாதிரிலாம் எதுவும் வாங்கலை, நாங்களே கட்டிட்டோம். பூ வாங்கிட்டு கட்டிட்டோம். ஏன்னா எல்லாமே பயங்கர ரேட்டு. அண்ட் பூவும் பார்த்திங்கன்னா அவ்வளோவா நிற்கல, ரொம்ப குவாலிட்டியும் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து பூவை வாங்கிட்டு வந்து நாங்களே கட்டிட்டு நாங்கள் அந்த பூஜையை வந்து பண்ணோம். என்னோடய சிஸ்டரோட ஃபேமிலியும் வந்து பூஜைக்காக இங்கே வந்திருந்ததுனால வெக்கேஷனுக்கு என்னோடய நெஃப்யூவையும் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். என்னோடய சிஸ்டரோட மூத்த சன். ஸோ அவரையும் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஸோ எல்லா கிட்ஸும் ஒரே ஜாலியாக
அவங்க ஆயுத பூஜையும் செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம வந்து சில வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கும் சொல்லிட்டு கொடுத்தா அவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். அதுலேயே சில டைப் ஃப்ளாஸும் வருது. ஸோ இந்த மாதிரி தான். ஆக்சுவலாக பூஜையே பண்ணலை, அதுக்குள்ளே வந்து லெமன் வச்சு ஏற்று போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து பூஜையே பண்ணலையேங்கிறது வந்து ஞாபகம் வந்தது. ஸோ அதுக்கப்புறமேலே ஐயோ இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி இறங்கி அதுக்கப்புறமேலே எங்களுக்கே பார்த்தா சிரிப்பாயிடுச்சு. ஸோ நாங்கள் பண்ணது பார்த்து. ஸோ அதுக்கப்புறமேலு பூஜையை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லெமன் வந்து உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் பூஜை பண்ணோம். இங்கே எல்லா பூஜையும் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து அம்மா வீட்டுக்கு போனோம். என் ஹஸ்பண்டோட அங்கே லேப்டாப் அதெல்லாமே அங்கே அம்மா வீட்டில் இருந்ததுனால அங்கே வச்சு அவரோடதையும் பூஜை பண்ணோம். ஸோ என்னோடதில் வந்து என்னோட பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே இது ரெண்டாவது பூஜை. ஆக்சுவலி ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ண பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. ஸோ அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்களோட ஆயுத பூஜை செலிப்ரேஷன் இப்படி தான் போச்சு. உங்களது எப்படி இருந்தது காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களது நல்லா போயிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் புது சேனலுக்கும் உங்கள் சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க. அது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பூஜை முடிச்சுட்டு பாயசமும் வீட்லேயே என் மதர்-இன்-லா செஞ்சு சமோசாவையும் சாப்பிட்டு அந்த டே எங்களுக்கு சிறப்பாகவே முடிஞ்சுது. ஸோ இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி செக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.